ஏய் அம்மு, என்ன எப்போ தாண்டி நீ புரிஞ்சுப்ப? நீ சாரி கட்டிட்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சதுமே நான் உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையாக வந்தேன்னு தெரியுமா? நான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? ஐயோ வளரிட்டேனா? சொல்லுங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் சாரி கட்டிட்டு வந்தேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? ஏய் இதுவா இப்போ முக்கியம்? என்ன பொண்டாட்டி நீ? நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. பாட்டியா சொன்னாங்க, இல்ல அத்தையா, மாமா, தாத்தா யாரு சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அது யார சொல்றது? யார சொல்றதுன்னா யாரு சொன்னாங்களோ அவங்கள சொல்லுங்க. 4 பேரும் தாண்டி சொன்னாங்க. ஒருத்தங்க போனை வைக்கும்போது இன்னொருத்தங்க அப்படின்னு 4 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்ப 4 பேரும் என்னென்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்கல்ல? ஹே அம்மு, அப்படி இல்லடி. இங்க பாருங்க, வாடி போடின்னு பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஹே அம்மு, இங்க பாரு, நான் இல்லாம உன்னால வாழ முடியாதுடி. நீ இல்லாமலும் என்னால வாழ முடியாது. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பிடிவாதம்? இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுனால என்னடி ஆக போகுது? ஹே அம்மு, நான் வேணா உன் காலில் கூட விழுறேன்டி. பொண்டாட்டியோட காலில் விழுறது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறவன் நான் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டே இருக்கேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் தப்பு பண்ணிட்டேன் தான். அதே தப்ப நான் எப்பவுமே இனிமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புடி. ஹே ப்ளீஸ் டி, நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன். இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சுக்கேன். நீ இல்லாம என்னால ரொம்ப கஷ்டமா இருக்குடி. கையெடுங்க. என்னடி எல்லாத்துக்கும் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு, லாஸ்ட்ல கையெடுங்கன்னா என்ன அர்த்தம்? கையெடுங்கன்னா கையெடுங்கன்னு தான் அர்த்தம். சிவோல எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்களா? நான் மட்டும் தனி, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா? எதுக்கு எதுக்கு மித்ரன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஆமாமோ சாரிடி. இங்க பாருங்க மித்ரன், உங்களை இனிமே என்னோட லைஃப்ல நான் ஏத்துக்கவே மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். கே எனக்கு நல்லாவே தெரியும்டி, நான் இல்லாம உன்னாலையும் வாழவே முடியாது. ஆனா இப்படி திமிரா பேசிட்டே இரு. கே பொண்டாட்டி கேளுடி, உன்னோட ஃப்ரெண்டு மிருதுலாவுக்கும் மேரேஜ். அவளோட மேரேஜுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போனாதானே அவளுக்குமே ஹாப்பியா இருக்கும். இங்க பாரு, எங்க அப்பா இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அவருக்கு நம்ம 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருடி. மத்தவங்க சந்தோஷத்துக்காகலாம் என்னால இனிமே வாழ முடியாது. மத்தவங்களுக்காக சகிச்சுக்கிட்டது எல்லாமே போதும். ஏய் ரொம்ப தாண்டி பண்ற. அப்படிதான் பண்ணுவேன். இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட சொத்து எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு தான் நான் இந்த சேர்ல உட்காந்துருக்கேன்னு ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க. மொத்த சொத்தையும் உங்க பேருக்கே மாத்தி எழுதி தந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நான் எங்கேயோ போய் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஆனா கண்டிப்பா உங்க கூட மட்டும் என்னால சேர்ந்து வாழவே முடியாது. வாழவே முடியாது. கடத்துயில் கொள்வதும் விழா குணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி எல்லாம் அழுததே இல்லடி. ஆனா எனக்கு உன் முன்னாடி அழுறதுக்கு வெக்கமெல்லாம் இல்லை. ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் அழுறது என்னோட வீக்னஸ் தான். ஆனா உன் முன்னாடி அந்த வீக்னஸை நான் காட்டுறேன். உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோடி. என்னது, உங்களுக்கு ஒளிவு முறைகள்லாம் கிடையாதா? இதே ஒளிவு முறை இல்லாம நீங்க என்ன ஃபர்ஸ்டே பார்த்துட்டு இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது. என்ன கல்யாணம் பண்ணும்போதே பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. 1 வருஷத்துக்கு அப்படின்ட்டு கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொல்லி உங்களோட ஷேர் எல்லாம் எனக்கு எழுதி வச்சிருக்கீங்க. யாருக்குங்க வேணும் உங்களோட ஷேரு? அதுக்காக நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அப்பா கஜேந்திரன் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்தணும்னு சொல்லியிருந்தா நான் முழு மனசோட உங்களை டைவர்ஸ் பண்றதுக்கு சம்மதிச்சிருப்பேன்ல. ஆனா இந்த மாதிரி கேவலமா ஒரு நாடகம் நடத்தி என்னோட மனசையே உடைச்சிட்டீங்க நீங்க. இனிமே உன்னோட மனசை என்னால ஒட்ட வைக்க முடியாதுதான். நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போதே எனக்கு தெரியுது. ஆனா அந்த காயத்துக்கு நான் மறந்தா இருக்கலாம்ல. இங்க பாரு, காலப்போக்குல மாறாத காயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஒரே ஒரு சான்ஸ் கொடு.
அந்த சான்ஸ்ல உனக்கு நான் நிரூபிச்சு காட்டுவேன். ப்ளீஸ் மானசா. என்னால நீ இல்லாம இருக்க முடியலடி. இத்தனை நாளா உன் கண்ணு முன்னால வராம இருந்தது எங்க உன்னை பார்த்தா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏத்துக்கோன்னு கெஞ்சிருவேணும்னு பயந்துதான் நான் உன் கண்ணு முன்னாடியே வரல. கெஞ்சுறதுக்கு பயந்துன்னு சொன்ன உடனே நீ தப்பா நினைச்சுக்காத. தன்மான இடம் கொடுக்கல அப்படிங்களாம். உன்னை நான் வீணா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இருக்க கூடாதுல்ல, அதனாலதான். மித்ரன், கண்ணு முன்னாடி நின்னீங்க, லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். இடியட், எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன். என்ன விட்டுருங்களா? தயவு செஞ்சு என்ன விடுங்க. பொண்டாட்டி, இங்க பாரு, நீ கோவத்துல என்ன பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு நாளா நீ எவ்வளவு சாஃப்டா இருந்தேன்னு தெரியுமா? நான் கொஞ்சம் கோவமா பேசினா கூட அப்படியே பயந்து போய் பூனைக்குட்டி மாதிரி இருப்ப. ஆனா இப்போ இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிறது ஆச்சரியமா இருக்குடி. நீங்க விட்டுறீங்களா? ஓவரா பண்ணிட்டு இருக்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. இங்க பாரு, ஆபீஸ்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து என்னதானே வில்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப தெரியுதா யாரு வில்லின்னு? சரி சரி, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆனா என் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீங்க பாருங்க, என்னோட முடிவை நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இப்படி திருப்பி திருப்பி கேட்கறதுனால மட்டும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. நீங்க மாலதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நினைச்சுதான் கொஞ்ச நாள் நான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப என்ன, அவளை கல்யாணம் பண்ணிக்காட்டியும் யாரையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ உன்னால என் கூட இனிமே வாழ முடியாது. ஆமா, முடியாது. இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படி ஒன்ன மாதிரி தூக்கி போட்டுட்டு என்னால போக முடியாது. மித்ரன், வாய மூடுடி. இது என்னடி? இதுக்கு பேர் என்ன? நான் தான் உன்னை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போன அப்புறம் மனசு உடஞ்சி யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன். பெருசா டயலாக் எல்லாம் பேசுற. அப்புறம் எதுக்குடி நான் கட்டின தாலியை மட்டும் உன்னோட கழுத்துல போட்டிருக்க? நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல என்னவோ பண்ணிக்கிறேன். ஆனா இந்த தாலி எதுக்குடி நீ உன் கழுத்துல போட்டுட்டு இருக்க? நான் இன்னொருத்திக்கு சொந்தமாகும் போது நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு உனக்கு? கலத்தி கொடு, கலத்தடி. மித்ரன், விடுங்க. தெளிவா தானே கேட்டுட்டு இருக்கேன். நானே வேணாம், அப்புறம் நான் கட்டின தாலி மட்டும் இருக்கு. அப்போ ஓ மனசுல நான் இருக்கேன்னு ஒத்துக்கோ. இது எனக்கு உரிமையானது. நீங்க என்னோட கழுத்துல கட்டியிருக்கீங்க, அது சாகுற வரைக்கும் என் கூட தான் இருக்கும். அப்போ அது கட்டின நானும் சாகுற வரைக்கும் உன் கூட தானே இருக்கணும். அதை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னடி எங்கேயோ பார்த்துட்டு பேசுற? என் கண்ணை பார்த்து பேசு. அது என் இஷ்டம். என்னடி மைண்ட மாத்திரியா? ஏண்டி, புருஷன் தப்பு பண்ணா அது திருத்த வேண்டியது பொண்டாட்டியோட கடமை தானே. நீயே இப்படி இருந்தா என்னடி பண்றதுனா? ஒருத்தர் கூட உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல இந்த கமெண்ட்ல போடுறவங்களையாவது பார்த்து திருந்த மாட்டியா நீ? அத புரிஞ்சுக்கிட்டதாலதான் பேசுறேன். உங்க கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது. சோ இவ்வளவு தூரம் பேசியும் உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே வரல? வரல, வரவும் வராது. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. ஓ, இப்படியெல்லாம் கோவப்பட்டா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறியா? இப்படி அமைதியா இருந்தா என்னடி அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதென்ன அப்படி சொல்ற? எனக்கு சொல்லணும். ஏன்னா இந்த தாலிக்கு சொந்தக்காரன் நான். இல்ல இல்ல இல்ல, எப்ப நீங்க எனக்கு சொந்தம் இல்லாம ஆகிட்டீங்களோ அப்பவே இந்த தாலி மேலே உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆமா, தலையெல்லாம் சுத்துதே. என்னடி ஆச்சு? எலும்புடி டென்ஷன் ஆகாத நான் கேக்குறியா? அம்மோ டாக்டர், என்னாச்சு? ஏன் அவ திடீர்னு மயங்கிட்டான்? எல்லாம் நார்மல் தான் ஆதி சார், ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் இல்லை. அதிகமா டென்ஷன் ஆனதால ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ½ hourல முடிச்சிருவாங்க, அப்புறமா போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அவளுக்கு? ஒன்றும் இல்லை, அதிகமா டென்ஷன் ஆகாம பார்த்துக்கோங்க உங்க ஒய்ஃபை. ஷூர் டாக்டர். எப்பா, என்ன கோவண்டி உனக்கு? இவ்வளவு நாள் பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு இப்படி கோவப்பட?
எங்க வச்சிருந்த இவ்வளவு நாள் இந்த கோவத்தை? பாஸ். சொல்லு ரஞ்சித். அப்படி என்ன பாஸ் பிரச்சனை உங்களுக்குள்ள? வர்ஷி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதோட உங்க லேப்டாப்பும் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அதான் கேக்குறேன் சார். அவ பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு வேற. அப்பா டேய், இருக்கிற பிரச்சனையில உங்க பாசமல பிரச்சனைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் மட்டும் குறவே இல்லடா. ஏண்டா டேய், நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. அவ மேல தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு உருகிறிய தவிர தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறத கொஞ்சமாவது யோசிச்சியாடா? அந்த கவலை ஏதாவது உனக்கு இருக்கா? என்ன பாஸ் நீங்க, நாங்க என்ன பேசாமலா இருக்கோம்? எங்க பாஸ் ரொம்ப நல்லவர், மரியாதையா அவர் கூட வாழ்ற வழிய பாருங்கன்னு கெஞ்சியும் பார்த்துட்டோம், மிரட்டியும் பார்த்துட்டோம். ஆனா அவ கேட்குற மாதிரியே தெரியல. உங்களை பத்தி எந்த பேச்சும் எடுக்கவே விட மாட்டேங்கா. மீறி அவகிட்ட ஏதாவது பேசணும்னா எங்க கூட பேசுறதே நிறுத்திடும்னு சொல்றா. அதுக்கு மேல எங்களால என்ன பாஸ் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் கண்டிப்பா தெரியும் பாஸ். அவளால உங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. நீங்க வராத இந்த 2-3 டேஸா அவ ஆபீஸ்ல ரொம்ப கவலையா இருந்தா. அடிக்கடி ஏதோ ஒரு சாக்குல என்கிட்ட கேட்பா, மித்ரன் எங்கன்னு. நானும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பேன். எனக்கும் ஒரு லிமிட்க்கு மேல அவ மேல கோவம் வந்துச்சு. அதனாலதான் மித்ரன் இனி ஆபீஸ்க்கே வரமாட்டாருன்னு சொல்லி அவளையும் நம்ப வச்சுட்டேன். அதுக்காக தான் பாஸ் இந்த புது ப்ராஜெக்ட் எடுக்கிற சாக்குல உங்களை இந்த ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர வச்சிருக்கா. பாஸ், அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமே முடிச்சுக்கோங்க பாஸ். எங்களால உங்க 2 பேரையும் இந்த மாதிரி பார்க்க முடியல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி பாஸ். ரஞ்சித், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரியா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பாஸ். சரி சரி, ஓகே ரஞ்சித், நான் பார்த்துக்கிறேன். கை வைக்க தானாக ஆடும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மீன் தோளில் ஆடும். பொண்டாட்டி, ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடி. மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அப்புறம் காட்டிக்கலாம். உனக்கு இப்போ இந்த ஜூஸ் தான் ரொம்ப முக்கியம், அதனால குடி. குடிக்க முடியாது. ஓ, முடியாதா? கொஞ்சம் இங்க பக்கத்துல வா. எதுக்கு எதுக்கு பக்கத்துல வரணும்? நீ நான் குடிச்சிட்டீங்கன்னா சேதாரம் இல்லாம இருக்கும். இல்ல நானா தந்தா அந்த பயம் இருக்கணும். ஏய், எதுக்குடி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? பாரு எப்படி மயங்கி விழுந்துட்ட. நான் இல்லாதப்போ இப்படி ஆயிருந்தா? நீ இல்லாதப்போ எனக்கு டென்ஷனே இல்லை. ஒன்னாலதான் எனக்கு இவ்வளோ டென்ஷன். ஏண்டி இப்படி வார்த்தையால என்ன சாகடிக்கிற? ஹலோ மிஸ்டர், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு கூட தெரியல, குறுன்னு பார்க்கறது. கரெக்டு தான்மா, ஒரு பொண்ணை குறுன்னு பார்க்க கூடாதுதான். ஆனா பொண்டாட்டிய பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி போறீங்களா? எனக்கு வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, ரொம்ப உன்னை கெஞ்சிட்டே இருக்கேன். அதனால மறுபடியும் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருக்காத. இப்பதான் மயக்கத்துல இருந்து எழும்பியிருக்க. இந்த டைம்ல நீ கார் ஓட்டிட்டு வீடு வரைக்கும் போகணும்ல. அப்படியெல்லாம் தனியா போக வேணாம், நானே கொண்டு போய் விடுறேன். ஒன்னும் தேவையில்ல, எனக்கே போக தெரியும். இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வை, நாய் தூக்கிட்டு போயிடும். ஹலோ, கீழே இறக்கி விடுங்க. வாய் முடிட்டு வா. நான் ஒன்றும் ஒன்று எங்கேயோ கிட்னாப் பண்ணியெல்லாம் கொண்டு போகல, வீட்டில் கொண்டு போய் நானே விடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடு. நான் எப்படி உங்களை நம்புறது? இங்க பாரு, இந்த மாதிரி டவுட்டாலாம் பேசிட்டு இருக்காத. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் மூடு சரியில்லை தான். பூவெல்லாம் வேற வச்சிருக்க, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒருவேளை 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா, சேர்ந்து வந்திருக்காங்க? மித்ரா, அப்படிலாம் உடனே சொல்லிட முடியாது, ஒருத்தருந்து தான் பார்க்கணும். என்ன மனசா, சிவன் கூட வந்திருக்க? சிவன் கூட சமாதானம் ஆயிடுச்சா என்ன? அதானே, இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், உடனே இவனை மன்னிச்சிட்டியாமா? ஐயோ, இவங்க வேற ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவ கோவத்தை மறுபடியும் கிளப்பி விடுறாங்களே. நம்ம மேல இருந்தா தப்பு இருக்கு. அவ மயக்கத்துல இருக்கும்போதாவது இவங்க கிட்ட போன் பண்ணி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சாச்சுன்னு சொல்லியிருக்கணும். இவன் எல்லாம் ஒரு மனுஷன், அதுக்குள்ள இவனை மன்னிச்சிட்டியா நீ?
எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஏமாத்துறீங்கன்னு. நான் தான் முட்டாள். என்ன இருந்தாலும் அவரு தானே உங்களுக்கு எல்லாம் முக்கியம். அவரு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படியே மன்னிச்சுட்டு நீங்க எல்லாரும் பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆனா என்கிட்ட மட்டும்தான் அவர் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். ஹே பொண்டாட்டி கூல்டி. மிஸ்டர், நீங்க வாய மூடுங்க. நான் உங்ககிட்ட பேசல. நீங்க பாருடா கண்ணா, உன்னை ஏமாத்தணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஆனா ஹாதி பண்ணது தப்புதான். அதுக்காக புருஷன் பொண்டாட்டி இப்படி பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் உங்களை சேர்த்து வைக்கலான்னு தான். யாரும் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கோ இல்லைன்னா பிரிச்சு வைக்கிறதுக்கோ எல்லாம் பாடுபடவே வேணாம். நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் என்னோட முடிவு. இதுக்கு மேலலாம் இவர் கூட என்னால வாழவே முடியாது. இந்த படவா அவளுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருக்கே, எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா நீ? தாத்தா நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னடா சொல்லலாம்னு நினைச்சேன்? புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்த உடனே எங்களெல்லாம் வில்லியும் ஆக்கிட்டீங்களா? அட போங்கம்மா, நான் படுற பாடு உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? மன்னிப்பு கேட்டாலும் இறங்கி வரவே மாட்டேங்கிறா பத்திரகாளி. டேய் அப்புறம் என்னடா ஒரே கார்ல வந்து இறங்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அவ டென்ஷன் ஆகி மயங்கி விழுந்துட்டா, அதனாலதான். அதுக்கப்புறமா தனியா வர வேணான்னு நான் கூட்டிட்டு வந்தேன். சத்தியமா தெரியலடா. இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு எங்களுக்குமே புரியல. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஆனா எங்களாலேயே முடியல. இனி என்னதான் பண்றது? ஆதி, எப்படியாவது நீயே அவ காலில் விழுந்து சமாதானப்படுத்தினாதான் உண்டு. அதான் பாட்டி நானும் யோசிக்கிறேன். உங்களோட பேச்செல்லாம் கேட்டு விலகி இருந்தா அவ மனசு ஏங்கும்னு நினைச்சா இப்ப திமுறா பேசிட்டு போறா. டேய் யாதி, கடைசியில எல்லா பழியும் எங்க மேலேயே போடுற. நீ விலகி இருந்ததாலதான் அவ மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுது. எல்லாம் சரிதான் தாத்தா, ஆனா இதுக்கு மேல என்னால விலகி இருக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வர? நானும் இந்த வீட்லயே தங்கிக்கலான்னு பாக்குறேன். எது, இந்த வீட்லயே தங்குறதா? ஏண்டா, அவ சும்மாவே கோபப்படுவா. இப்போ பேயாட்டம் ஆட போறா. ஏம்மா நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அது இல்லடா ஆதி, நீ கொஞ்ச நாள் அந்த பிளாட்லயே தங்கிக்கோயேன். இல்லம்மா, இனிமே என்னால முடியாது. அவ கூடவே இருக்க போறேன். அவ வாயாலேயே சொல்ல வைக்க போறேன். வீணா சபதையெல்லாம் எடுக்காத ஆதி, அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாடா, அவ அவ்வளவு சீக்கிரமாலாம் இறங்கியே வரமாட்டா. என்னம்மா, எனக்கு அம்மாவா இருந்துட்டு இப்படி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் அப்படிதான். சரி சரி, இப்போ என்னதாண்டா பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த போறேன், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண போறேன்? அவசரப்பட்டு உள்ள போகாத, திட்டிர போறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராட்சசி நம்மள கொல்றதுக்காகவே இப்படி நிற்போம் போல. ஐயோ, இந்த கயிறு வேற செட்டவே மாட்டேங்குது. உன்னால்